Indigo's Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Holidays nale adu namma GT Holidays da South India's #1 travel brand. Jayachandran Adada audio offer 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு விஷயம் அப்படின்றது பரபரப்பாக பேசப்படுது. குறிப்பாக நாய்கள் நமக்கு எவ்வளவு தேவை. அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஹிந்து முஸ்லீமாக பிரிஞ்சிருந்தோம், அப்புறம் ஒன்றொன்னா பிரித்தாங்க. இப்போ நாய் பிரியர்கள் வெர்சஸ் நாய் டாக் ஹேட்டர்ஸ். இது தொடர்ந்து இது நடந்தால்தான் சில பேருக்கு ஆதாயம். டாக் லவர்ஸுங்கிறவங்க இன்னும் வேற்று கிரகத்துலேருந்துலாம் வரலைங்க. உண்மையிலேயுமே நாங்கள்லாமும் மனிதர்கள் தான். எனக்கு 2020 வரைக்கும் நாய்னா இப்போவே எனக்கு தெருநாய்னா பயம் தான். தெருநாயை விட எனக்கு எது தெரியுமா பயம்? பெட்டு டாக்ஸ் ரொம்ப பயம். ரேபீஸ் பற்றின நிறையா விஷயங்கள் இருக்குல்ல, அதில் நான் ஒரே ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன். 70% ஆஃப் டாக் பைட்ஸ், recorded dog bites in government hospitals are caused by pet dogs. இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூக்கு அப்போ என்ன தீர்வு? இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்னா, நம்ம நாட் ஓன்லி ஃபார் அந்த 8 வாரங்களில் பண்ண முடியுமாங்கிறது மட்டும் கிடையாது, 8 வருஷம் ஆனாலும் அதை பண்ண முடியாதுங்க. ப்ராக்டிகலி அது பாசிபிள் இல்லைன்றீங்க. ஸோ லெட் தெம் அலோ. இன்கேஸ் அது பாசிபிள் அப்படின்னா, உங்களுக்கு உண்மையாவே அது மேல அக்கறை இருந்ததுன்னா அங்க சிசிடிவி வைக்க சொல்லுங்க, மானிட்டர் பண்ணுங்க. நீங்க அங்க நின்று உங்களுடைய இதை கொடுங்க. அங்க நின்னே கொடுக்க வேணாமே, எதுக்கு நான் போய் கொடுக்கணும்? ஏற்கனவே இருக்கிற ஷெல்டர் இருக்குல்ல, சென்னையில 3 இருக்கு. ஒன்றும் இல்லை, நீங்கள் ஒரு நாள் என் கூட வாங்க. இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்பில் ஹிட்லர் யூதர்களை வச்சுருந்தான் பார்த்தீங்களா, அதில் ஒரு சின்ன இத்தினோண்டு இடத்துல ஒரு 10 பேர் அடைச்சி வச்சுருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்குங்க. இட்ஸ் பத்தட்டிக் கண்டிஷன். இதை பார்த்ததுக்கப்புறம் சத்தியமாக நீங்கள் சொல்லுவீங்க, ஐயோ எந்த ஜீவராசிக்கும் அது கூடாது. இப்போ பேப்பரில் மட்டுமே இருக்கிற ரியாலிட்டியில் இல்லாத ஷெல்டர் முதல்ல கட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை, அடுத்து அது நல்லா செயல்படும், சத்தான உணவு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதோட இது இந்த நம்பிக்கையோடெல்லாம் அப்படி ஒன்று இருந்து, சிசிடிவி எப்படி நம்ம தெருவுக்களெல்லாம் அழகாக சிசிடிவியால் மெயின்டைன் பண்ணப்படுகிறதோ எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்கங்க அப்படின்னு சொல்லி பண்ணால், சத்தியமாக நான் சொல்கிறேன், நான்லாம் முதல் நாள் நான் பார்த்துக்கிற நாயை கொண்டு விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். நான் சரவண ராம்குமார். இன்று நம்மோடு திரைப்பட நடிகையும் சமூக சிந்தனையாளருமான வினோதினி மேம் இருக்காங்க. அவங்க கிட்ட நிறைய விஷயங்களை பேசலாம். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம். இன்னைக்கு கிட்டத்தட்ட இந்தியா முழுக்க ஒரு விஷயம் அப்படின்றது பரபரப்பாக பேசப்படுது. நீங்களும் அந்த இதில் பேரணியில் கலந்துக்கிட்டு இருந்தீங்க. குறிப்பாக நாய்கள் நமக்கு எவ்வளவு தேவை அப்படின்றது ஸ்டாண்ட் பண்ணி பேசியிருந்தீங்க. பட் இப்போது கிட்டத்தட்ட ஓவர் வியூவாக நம்ம பார்க்கும்போது 2ஆக ஸ்பிளிட் ஆகி நிற்கிறோம். ஏன்னா ஒரு தரப்பு என்ன சொல்கிறாங்க, வேண்டாம் இதை நீதிமன்றம் சொன்னது மாதிரியே நடந்துக்கலாம் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதை எப்படி பார்க்குறீங்க இந்த ஆர்டர் அப்படின்றது? நீங்கள் யூஸ் பண்ணால் ஒரு வார்த்தை ரெண்டு விஷயத்தில் நான் கொஞ்சம் ஒன்றில் ஆமோதிக்கிறேன், ஒன்றில் நான் எதிர்க்கிறேன். என்னென்னா, நீங்கள் சொல்கிறீங்க இந்த மாதிரி நான் நாட்டுக்கு நாய்கள் எவ்வளோ தேவைன்னு நான் பேசியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறீங்க. நாய் தேவை அப்படின்னு நான் எந்த இடத்துலையுமே நான் பேசுகிறேன். ஆக்சுவலாக அவங்களும் ஒரு உயிர், அவங்கள பாதுகாக்கிறதுக்கான சில விஷயங்கள், அதாவது இப்போ பிறப்பிக்கப்பட்டிருக்கிற ஆர்டர் பற்றி எல்லாருக்குமே தெரியும். அந்த ஆர்டர் கொஞ்சம் இம்ப்ராக்டிக்கல் அப்படிங்கிற அந்த ஒரு விமர்சனத்தை தான் நம்ம எடுத்து வைக்கிறோம். அந்த ஜட்ஜ் மேலே கிடையாது. அந்த ஜட்ஜ் அதாவது அவங்க மக்கள் நலனுக்காக தான் பண்ணியிருக்காங்க. ஆனால் அது உண்மையாகவே அந்த மனிதம் அதில் கொஞ்சம் எங்கேயோ ஒரு இடத்துல அது மனிதத்துக்கும் அந்த ஆர்டருக்கும் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் இருக்கிற மாதிரி தான் நம்ம பேசுகிறோம். அதுக்குன்னு நம்ம ஸ்ட்ரே டாக் இஷ்யூக்கு ஒரு தீர்வு காண வேண்டான்னு யாருமே இங்கே சொல்லலை, நான் குறிப்பிட்டு சொல்லலை. ஏன்னா எல்லாருமே ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக நீங்கள் சொல்கிற மாதிரி. 2ஆவதுல நான் எங்கே ஆமோதிக்கிறேன்னு வரேன். நீங்கள் சொன்னீங்க நம்மளை இப்போ 2ஆக பிரிஞ்சிருக்கோன்னு. அவங்க நினச்சதை சாதிச்சிட்டாங்க பார்த்தீங்களா. ஹிந்து முஸ்லீமாக பிரிஞ்சிருந்தோம், அப்புறம் ஒன்றொன்னா பிரித்தாங்க. இப்போ காஸ்ட் சென்சஸ் எடுப்போம், எடுக்க மாட்டோம். அதே மாதிரி 3 மொழி கொள்கை, 2 மொழி கொள்கை. இப்போ பீஃப் சாப்பிட்றவங்க, பீஃப் சாப்பிடாதவங்க ஒன்றொன்னா கொண்டு வராங்க. இப்போ நாய் பிரியர்கள் வெர்சஸ் நாய் டாக் ஹேட்டர்ஸ். இது தொடர்ந்து இது நடந்தால்தான் சில பேருக்கு ஆதாயம். நாட்டை பிரிவினையில வச்சுட்டே இருக்கணும். எதனால அப்படிங்கிறதுக்கு பின்புலம், அதுக்கு அடுத்த கொஞ்ச நேரம் கழிச்சு இதே வீடியோல நம்ம வருவோம். ஏன் இதை பண்றாங்க அப்படிங்கிறது வருவோம். ஆனா இதை பண்றாங்க அப்படிங்கிறத நீங்க இதை இம்மீடியட்டா அந்த ஃபர்ஸ்ட் அந்த பாயிண்ட்டை பிடிச்சது எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்கு. அதாவது பிரிவினை பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது. இப்போ நீ உண்மையிலுமே எல்லாரும் பிளவுபட்டு நிற்கிறோம். இல்லை, ஏன்னா நான் இதை பத்தி எல்லாம் பேசும்போது 2 பேர் திக் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க.
திக் ஃப்ரெண்ட்ஸ்குள்ள இந்த ஆர்குமெண்ட் இருக்கு, அதனாலேயே எங்களுக்குள்ள ஒரு வெறுப்பு வருதுன்றதை பேசுறாங்க. எக்ஸாக்ட்லி. இது வந்து இதே தானே கொஞ்ச நாள் முன்னாடி நம்ம ஹிந்து முஸ்லீமுக்கு சொன்னோம். வாட்ஸ்அப் குரூப்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனையோ பேர் வீடு நான் வந்து ஹிந்து முஸ்லீமுக்கு வீடு கொடுக்க மாட்டாங்கன்னாங்க. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஒரு ஹேட் வந்து மக்களுக்குள்ள வர ஆரம்பிச்சு இந்தியாவே வந்து ரெண்டா பிளவுபட்டு இருக்கும் ஆல்மோஸ்ட். அதாவது வந்து மைனாரிட்டிஸுக்கும் இந்த உலகம் அப்படிங்கிறது போகி மைனாரிட்டிஸ்லாம் இருக்கக்கூடாது, இது வந்து ஹிந்து ராஷ்டிரா ஒரு இடத்துல வந்தாங்களா, இப்போ அடுத்து இதுக்கு வராங்களா, இந்த மாதிரி எத்தனை இடத்துல நீங்க வந்து மனிதர்களை பிளவு பண்ணுவீங்க. உண்மையிலுமே நான் வந்து என்னன்னா நடுவுல நான் இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன். நான் ஏன்னா திருப்பி நான் ஒன்னே மட்டும் சொல்லிடுறேன், ஐ எம் நோ லாங்கர் வித் த பார்ட்டி பட் ஐ எம் அ சென்ட்ரிஸ்ட். நான் அந்த கட்சியில இல்லைனாலும் நான் வந்து ஒரு நடுநிலைத்துவமா இந்த விஷயத்த பார்க்கணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா ரெண்டு பக்கமும் ஒரு நியாயம் இருக்கு. ஏன்னா நான் வந்து ஒரு கேட்டட் கம்யூனிட்டியில சமீபத்தில் வந்து ஒரு சமீபம்னு சொல்ல முடியாது, ஒரு வருஷம் முன்னாடி நம்மளுடைய நண்பர்கள் எல்லாருமே போயிட்டு ஒரு குழந்தை வந்து நாயால கடி வாங்கி ஆனால் காப்பாற்றிட்டாங்க. ஆனால் வந்து அந்த குழந்தையோடைய அந்த ட்ராமாவை நேரடியாக பார்த்த என்னோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்க. அவங்களால உண்மையிலுமே அவங்க சொன்னது என்னன்னா, அந்த தாயிட்ட போய் என்ன சொல்றதுன்னு எங்களுக்கு தெரியலங்க. அந்த குழந்தை வந்து விளையாடுறதுக்கு அங்கே கேட்டட் கம்யூனிட்டிக்குள்ள ஒரு பார்க் இருக்கு, ஆனால் அன்சூப்பர்வைஸ்டாக அந்த குழந்தைய விளையாடுறதுக்கு விட்டுருக்காங்க. அங்கே போகும்போது அந்த குழந்தை வந்து போகிற வழியில் ஓடி இருக்கு, ஓடும்போது ஏதோ நடந்திருக்கு, அப்போ வந்து கவ்விடுச்சு. அதனால தான் அந்த குழந்தை வந்து ஒன்றால கவ்வி இருக்கு. ஆனால் அந்த குழந்தையோட ட்ராமாவை அந்த இது பண்ண உடனே இவங்க எல்லாம் கொந்தளிச்சு இந்த டாகை வந்து இது பண்ணணும் அப்படின்னு அந்த கேட்டட் கம்யூனிட்டியில் ஒரு இது வரும்போது அந்த கேட்டட் கம்யூனிட்டிலேயே வாழக்கூடிய நாய் பிரியர்கள் வந்து போய் அதை வந்து போய் அந்த இதில் ஒரு கம்யூனிட்டி ஹால் மாதிரி இருக்கும்ல, அதில் போய் பேசும்போது அவங்க சொல்கிறாங்க, உண்மையிலுமே அந்த அம்மாவுக்கு என்ன சொல்லுங்க, அவ்வளோ கத்துறாங்க, அவ்வளோ அழறாங்க, இனிமேல் அந்த குழந்தை வந்து உண்மையிலுமே லைஃபுக்கு அந்த நாயை வந்து நாயினாலே பயப்படும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. ஸோ அதுவும் அந்த சைடும் நம்ம பார்க்கணும் அப்படிங்கிறனா, அது பார்க்காம யாருமே இல்லை. நாய் லவர்ஸுங்கிறவங்க டாக் லவர்ஸுங்கிறவங்க ஒன்றும் வேற்று கிரகத்துலேருந்துலாம் வரலைங்க. உண்மையிலுமே நாங்கள்லாமும் மனிதர்கள் தான். எனக்கு வந்து 2020 வரைக்கும் நாய்னா இப்போவே எனக்கு வந்து தெருநாய்னா பயம்தான். தெருநாயோட எனக்கு எது தெரியுமா பயம், பெட்டு டாக்ஸ் ரொம்ப பயம். ஏன்னா பெட் டாக்ஸ் தான் என்னன்னா, இப்போ நானே வெட்டுக்கு வந்து நான் போகிறேன், என்னோட பூனையோ நாயோ நான் வந்து கூட்டிகிட்டு போகிறேன்னு வச்சுக்கோங்களேன், வெட்டு நான் போகும்போது பெட்ஸாக கொண்டு வராங்க பார்த்தீங்களா, அந்த டாக்ஸ் பயங்கர அக்ரெசிவாக இருக்கும். ஏன்னா ஃபஸ்ட்டு அவங்கள வீட்டுக்குள்ளேயே வச்சு வளர்க்குறாங்க. அவங்களுக்கு சூட்டபிள் எக்ஸசைஸ் நம்ம நாட்டில் வந்து டென்சிட்டி ஆஃப் லேண்டே ரொம்ப கம்மி, பயங்கர பாப்புலேஷன் டென்சிட்டினால நமக்கு ஃப்ரீ ஸ்பேசஸ்லாம் வந்து டாக் பார்க் கிடையாது, டாக்ஸ் வந்து ஃப்ரீயாக ஓடுறதுக்கான இடம் கிடையாது, டெரஸ் கிடையாது, லான் கிடையாது. ஃப்ளாட்டில் அவங்களுக்கு எவ்வளோ இடம் இருக்கும், அது உள்ளே வச்சு வளர்க்குறாங்களா, அவங்க பயங்கர எனர்ஜெட்டிக்காக இருப்பாங்க. ரெண்டாவது அவங்களுக்கு வந்து என்னென்னா அவங்களுடைய அந்த பேரண்ட்ஸாக அவங்க பார்க்கக்கூடிய அந்த அம்மா அப்பா இருப்பாங்கல்ல, அவங்கள மட்டும்தான். ப்ளஸ் அவங்க வந்து நம்மளோட கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ்க்கு இல்லாத நாயாக இருக்கும், அது லேப்ரடார் ஹஸ்கி இதெல்லாம் வரும். அவங்க பார்த்தீங்கன்னா அவங்க ஓனரை தவிர மற்ற எல்லாரையும் வந்து பயங்கர ஒரு இனிமையாக தான் பார்ப்பாங்க. அதனால தான் நான் வந்து எந்த வீட்டுக்குமே எனக்கு பெட்டு பார்த்தா எனக்கு பயம். இன்னொன்று இந்த ரேபீஸ் பற்றின நிறையா விஷயங்கள் வந்துட்டு இருக்குல்ல, அதில் நான் வந்து ஒரே ஒரு குறிப்பு நான் சொல்கிறேன். சமீபத்தில் அந்த ஒரு இது நான் அந்த டேட்டாவும் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன். ஐ வில் ஷேர் இட் ஸோ தட் நீங்கள் அதை வந்து ஒரு இதுவாக போடலாம். 70% ஆஃப் டாக் பைட்ஸ், ரெக்கார்டட் டாக் பைட்ஸ் இன் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் ஆர் காஸ்ட் பை பெட் டாக்ஸ். 30% தான் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ். ஸோ இதை ரெக்கார்ட் பண்ணதுலேயே வந்து என்னென்னா 70% பெட் டாக்ஸ். அதுலேயும் வந்து இது அதாவது ரேபீஸ் காஸ் பண்ண ரெக்கார்ட்ஸு. ஆனால் ரேபீஸ் ஊசி போட்டதில் மற்ற அனிமல்ஸ்னால வந்த ரேபீஸை பற்றி பேசலாம், அது வேற ஒரு பர்சன்டேஜாக இருக்கும். எத்தனை இந்த 3.67 lakh பைட்ஸ் அப்படின்னாக்கா அந்த பைட்ஸில் அனிமல் பைட்ஸு, அந்த அனிமல் பைட்ஸில் எத்தனை நாய், அதில் நாய்களில் எத்தனை வந்து பெட்டு, எத்தனை வந்து இப்படின்னு பார்க்கும்போது 70% and 30% தான் வந்து ஸ்ட்ரே டாக்ஸ் அப்படிங்கிறது வருது. ஆனால் இப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம் அப்படின்னா, இந்த ஸ்ட்ரே டாக் இஷ்யூக்கு அப்போ என்ன தீர்வு? இந்த சடனாக வந்து ஒரு ஆர்டரை வந்து அவங்க கொடுத்துட்டாங்க. சூமோட்டோவாக எடுத்திருக்காரு இந்த கேஸை. சூமோட்டோவாக எடுத்து ஒரு சம்பவத்தை வந்து அடிப்படையாக வச்சு இது வந்து இந்த சம்பவம் இப்போ தான் நடந்ததா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடையாது, பல வருஷமாக நடந்துட்டு தான் இருக்குது. இப்போ சூமோட்டோவாக இதை வந்து எடுத்து இதை வந்து ஒரு போட்டு அதில் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. இப்போ இதுக்கப்புறம் என்ன இருக்குது, சடனாக வந்து பார்த்திங்கன்னா எல்லாரும் அதுக்கு வந்து நம்ம டாக், நீங்கள் சொன்ன மாதிரி அந்த இது டாக் லவர்ஸ் ஒரு பக்கம், டாக் ஹேட்டர்ஸ் ஒரு பக்கம், எல்லா வாட்ஸ்அப் குரூப்லாம் எல்லா ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் எல்லாம் இதை தான் பேசிகிட்டே இருக்காங்க. சொல்யூஷன் அவங்க கொடுத்த அந்த சொல்யூஷன் தான் வந்து மிஸ்டேக் அப்படின்னு நான் சொல்கிறேன். மிஸ்டேக்குங்கிறத விட அது எப்படி சொல்லலாம்னா அதை மிஸ்டேக்கா அறமற்றது அப்படிலாம் கூட நான் சொல்லலை, அது ப்ராக்டிகலி இம்பாசிபிள். எஸ், அது நிறைய பேர் அது கேள்வி எழுப்புறாங்க. இது எப்படி ஒரு 8 வார காலத்துக்குள்ள நம்ம எப்படி அப்படி ஒன்று நம்ம தயார்படுத்த முடியும்? இது வந்து உங்களுக்கும் எனக்கு தெரியுதுல்ல, சொன்னவங்களுக்கு தெரியாதா? நல்லா யோசிச்சு பாருங்க.
சாதாரண நமக்கே தெரியுது. இப்போ நீங்கள் டாக் லவரே இல்லைன்னு கூட வச்சுக்கோங்களேன், இதை நான் உங்கள்கிட்ட வந்து ஒரு ஐடியாவாக சொல்கிறேன். நீங்கள் என்ன சொல்லுங்க, எப்படிங்க இதெல்லாம் சாத்தியம் அப்படின்னு நீங்கள் கேட்பீங்களா மாட்டீங்களா? இப்போ இதை நான் ஒன்று எக்ஸாம்பிள் ஒரு அதுக்கு இது சொல்கிறேன். ஹோம்லெஸ் பீப்புள் வந்து லெட்ஸே வந்து 90 crores இப்போ அதாவது வந்து பிலோ பாவர்ட்டி லைன் வந்து ஒரு 80 crores நம்ம நாட்டில் இருக்காங்க. அவுட் ஆஃப் 140 crores 80 crores வந்து பிலோ பாவர்ட்டின்னு வச்சுக்கோங்களேன். அதில் 20 கோடி இல்லை 10 கோடி வச்சுக்கோங்க, இல்லை 5 கோடி வந்து வீடு இல்லாத மனிதர்கள் ஹோம்லெஸ்ஸாக இருக்காங்க. யாராவது ஒருத்தர் சொல்கிறாங்க, நீங்கள் வந்து அடுத்த 8 வாரத்தில் இவங்க எல்லாருக்கும் வந்து ஷெல்டர் கட்டி எல்லாரையும் வந்து வச்சு மெயின்டைன் பண்ணணும், எல்லா ஸ்டேட் கவர்மெண்ட்டும் இதை பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்கன்னா, இதை ஒரு ஐடியாவை யாராவது சொன்னால் இது வந்து ப்ராக்டிக்கலி எப்படிங்க பாசிபிள், 5 கோடிக்கு எப்படிங்க பாசிபிள்னு கேட்க மாட்டோமா? அதே கேள்வி தானே இங்கேயும் வருது. அப்போ அதை சொன்னதுக்கு என்ன பின்புலம் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். அதுக்கு முன்னாடி வந்து நாய் அப்படிங்கிறத பற்றி நீங்கள் கேட்டீங்க. நாய்ங்கிறது எங்கேருந்து வருது, நாயுடைய தேவைங்கிறதுக்கே போக வேண்டாம். நாய்ங்கிறது மனுஷனோட எப்படி வந்தது அதை நம்ம யோசிச்சு பார்க்கணும். அதாவது முதல்ல மனுஷன் என்னவா இருந்தான்னா காட்டில் வந்து வாழ்ந்தோம். நம்ம காட்டில் வாழும்போது ஹண்டர் கேதராக இருந்தோம். அதாவது வந்து இறை தேடுற மனிதனாக தான் நம்மளும் இருந்தோம், இறை தேடுற ஆட்களாக இருந்தோம். அதுக்கப்புறம் மனுஷன் வந்து அக்ரிகல்ச்சருங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரோம். அக்ரிகல்ச்சர் பண்ணும்போது வில்லேஜ் கம்யூனிட்டிஸ் ஃபார்ம் ஆகுது, சின்ன சின்ன குடில்கள். அதாவது வந்து ஒரு 10 குடும்பங்கள் 8 குடும்பங்கள் 5 குடும்பங்கள்லாம் சேர்ந்து குட்டி குட்டியாக அங்கங்கே ஃபார்ம் ஆகுதுல்ல. அப்போ இந்த உல்ஃபா அதுலேருந்து வந்த இந்த அது எப்படி அந்த மறுவாச்சு அப்படின்னு மறுவிச்சு அப்படின்னு நமக்கு தெரியாது. ஆனால் இந்த டாக் அப்படிங்கிற ஒரு பீயிங் வந்து மனுஷனோட வந்து ஜாயிண்ட் ஆகுது. அதான் ஃபஸ்ட்டு டொமஸ்டிகேட்டான பிராணி. அது மனுஷனுக்கு என்ன வகையில் ஹெல்ப் பண்ணுச்சுன்னா கார்டிங் அந்த குடும்பங்களை வந்து கார்ட் பண்ணுறது, சிக்னலிங் த எனிமி ட்ரெய்டர். இப்போ எப்படி கோட்டையிலலாம் வந்து எப்பயுமே ஒரு வச்சுட்டு பார்த்துட்டே இருப்பாங்களா, எனிமி வந்து வரதான ஃபோர்ட்லேருந்து பார்ப்பாங்க, அந்த மாதிரி வந்து சென்டினல் அதுவாக வந்து சென்டினலாக இருந்தது. மூணாவது முக்கியமானது வந்து அவனுடைய மாடுகளையும் மேய்க்கிறதுக்கு வந்து ஹெல்ப் பண்ணிச்சு. மேய்க்கிற அந்த ஷீப் டாக்னே இருக்கு, அந்த ப்ரேரிஸ்லாம் வந்து ஷீப் டாக். இந்த மாதிரி தான் வந்து நாய்ங்கிறது. அதனுடைய தன்மை என்ன அப்படின்னா, அது பேக் டாக் தான், அது பேக் அனிமல், அது பேக்கில் இருக்கும். ஆனால் நம்ம ஊர்லலாம் பேக்லலாம் இல்லை. ஏன்னா வந்து நம்ம ஊரில் ரிசோர்ஸஸ்க்கு அடிச்சுக்கிறாங்க. அதை இப்போ காக்காவே பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன வயசில் படிக்கும்போது என்ன ஒரு கான்னு எல்லாத்தையும் கூப்பிடுங்க, இன்னைக்கு காக்காலாம் கூப்பிடுறதில்ல, அது வந்து சாப்பிட்டு போயிடுது. கொஞ்சம் கொஞ்சமாக அதோடைய டிஎன்ஏவும் மாறி இருக்குல்ல இத்தனை வருஷத்தில். இப்போ நமக்கே வந்து அப்பெண்டிக்ஸ் இப்போ இல்லை, அப்பெண்டிக்ஸ் யூஸில் அது அப்பெண்டிசைட்டிஸ் ஆப்ரேஷன் பண்ணால் கூட அதுக்கான ஒன்றும் நமக்கு அது பாதிப்பு இல்லை. ஏன்னா அது வந்து அந்த இதுவே நமக்கு வந்து தேவையில்லை அப்படின்ட்டாங்கல்ல சில இது வந்து. அதே மாதிரி சில இந்த மீட் சாப்பிடாதவங்களுக்கு அந்த கடவா இந்த சில பற்கள் வந்து நமக்கு தேவையில்லை, ஒன்றொன்னா நமக்கு வந்து தேவையில்லாமல் மறுவுதில்லை. அந்த மாதிரி நாயோட டிஎன்ஏல நிறையா மாற்றங்கள் நடந்து இன்றைக்கி இருக்கிற நம்ம தெரு நாயின்னு சொல்லக்கூடியது வந்து பல சேஞ்சஸ் அடாப்ட் ஆகிடுச்சு. அதுவுமே அது பேக்லலாம் இப்போ மேக்ஸிமம் இருக்கிறது இல்லை. இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு நாய் இங்கே இருந்ததுன்னா அது அந்த டெரிட்டரியை கார்ட் பண்ணுறதுக்கு இன்னும் இப்போ நல்லா சாப்பிட்டு ஒரு இருக்கிற தெருவில் 2 ஃபீடர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சைடில் ஒன்று இருக்கும், இன்னொரு கார்னரில் ஒன்று இருக்கும். அவங்க என்னமோ வந்து இதில் அந்த அதாவது ஆதி மனிதனுடைய கிராமங்களில் இருந்த மாதிரி 10 நாய் 20 நாய் கார்டிங் பண்ணி அப்படிலாம் இப்போல்லாம் கிடையாது. ஏன்னா இடமே கிடையாது. அந்த அந்த ஒரு சப்பாத்திக்கு அலையும் போது, ஒரு சிக்கன் ரைஸுக்கு அலையும் போது அது எங்கேருந்து குரூப்பாலாம் இருக்க முடியும்? அதனால அதுவும் மருவி அதுவும் வந்து மாறி வந்துருச்சு. இப்போ அந்த மாதிரி இருந்த அந்த பிராணிக்கு ஒரு பேசிக் தன்மை, 2வது தன்மை என்ன அப்படின்னா, அது ரொம்ப லாயலாக இருக்கும். அது மனுஷனுக்கு வந்து ரொம்ப அந்த இன்னொன்று அதனுடைய பிஹேவியர் பேட்டர்ன்ஸ் ஈஸிலி ட்ரெயினபிள். அது வந்து எந்த நாயாக இருந்தாலும் கோம்பை சிப்பிப்பாறைன்னு நம்ம இந்தியன் ப்ரீட் டாக்ஸாக இருந்தாலும் சரி, இந்தியன் தெருநாய் சொல்லக்கூடிய டாகாக இருந்தாலும் சரி, நீங்கள் வந்து ஃபாரின் ப்ரீட்ஸ் எல்லாம் நாய்க்கே ஒரு தன்மை என்னென்னா அதை ட்ரெயின் பண்ணலாம். அது வந்து நம்மளுடைய கமாண்ட்ஸை வந்து இப்போ எப்படி வந்து குரங்குலேருந்து மனிதன் வந்தாங்கும் போது குரங்கு வந்து கால்குலேஷன்லாம் பண்ணுதில்ல, நம்பர்ஸ் எல்லாம் கவுண்ட் பண்ண தெரியுது. அந்த அளவுக்கு ஒரு நாய்க்கும் ஒரு இன்டெலிஜென்ஸ் இருக்குது. ஓரளவுக்கு ஒரு கோழியை நீங்கள் ட்ரெயின் பண்ண முடியுமா, நாயை ட்ரெயின் பண்ண முடியுமா அப்படின்னா நாயை தான் டெஃபினட்டாக நம்ம ட்ரெயின் பண்ண முடியும். அப்படிங்கும்போது கொஞ்சம் அடாப்ட் ஆயிடுச்சு நம்ம கூட. அப்படி வழியாக வந்த போது இன்னைக்கு அதுவே அது பண்ண பெரிய தப்புன்னு நான் சொல்லுவேன். நம்ம கூட வந்திருக்க கூடாது. இந்த மனுஷங்கிறவன் எவ்வளோ வந்து மருவி இருக்கான். ஒரு காலத்துல வந்து மனுஷங்கிறவன் உண்மைக்கும் நான் வளர்ந்த காலத்துலேயேங்க இவ்வளோ வந்து உண்மையாகவே கேட்டிங்கன்னா மற்ற கொடூரங்கள் அநீதிகள், குழந்தைகளுக்கான பாலியல் கொடுமைகளாக இருக்கட்டும், பெண்களுக்கான பாலியல் கொடுமைகளாக இருக்கட்டும், மனிதனுக்கு ரோட் ரேஜ் சம்பவங்கள் இவ்வளோலாம் கிடையாது. இப்போ மனுஷனே வந்து ரொம்ப மோசமான ஒரு சுச்சுவேஷனாக இருக்கான்ல, இந்த ஆளை நம்பியாடா நீ வந்தேங்கிற மாதிரி நம்ம கேட்க வேண்டியதாக இருக்குது அந்த ஒரு ஜீவராசி கிட்ட. நீ தயவு செஞ்சு நீ காட்டிலேயே நீ இருந்திருக்கலாமே. ஆனால் அங்கேயும் அழிஞ்சிருக்கும், ஏன்னா காடுகளே அழிஞ்சிருச்சு. இன்னைக்கு அந்த காடுகளும் அழிஞ்சு யானையெல்லாம் ஊருக்குள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. ஏன்னா காடே கிடையாது.
அங்கங்கே இருக்குது. ஆனால் இந்த எங்கெல்லாம் வந்து இப்போ பாப்புலேஷன் டென்சிட்டி அதிகமாக இருக்கோ அங்கே மனுஷனுக்கும் அந்த ஹியூமன் அண்ட் அனிமல் கான்ஃப்ளிக்ட் வந்து தொடர்ந்து வந்துட்டே தான் இருக்கும். ஒன்றுமே பண்ண முடியாது. இப்போ இதை கட்டுப்படுத்த வேண்டியது ஃபைனலி யாருடைய விஷயம் அப்படிங்கிற இடத்துக்கு வருவோம்னா கவர்மெண்ட்டோட விஷயம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரன் உள்ளே வரான். அவன் வந்து என்ன பண்ணுறான்னா இந்தியன் அந்த ஸ்ட்ரீட் டாக்கு அப்போ வரைக்கும் தெருநாயின்னு தான் பேர். எல்லா ஊர்லேயும் அவன் குத்தான்னு சொல்லுவாங்க. குத்தான் தான் சொல்லுவான். நம்ம ஊர்ல நாயின்னு சொல்லுவோம். தெரு நாய் அப்படின்லாம் சொல்ல மாட்டோம். ஏன்னா அப்பெல்லாம் ஃபாரின் பிரீடே கிடையாது. இப்போ 1910, 20 உங்களுக்கு வந்து லேப்ரடார்லாம் இருந்ததா அப்படின்னு கேட்டா சில பிரீட்ஸ் எல்லாம் அப்போ பிரீடே பண்ணல. இப்போ எப்படி ரோஸ்ல வந்து வெரைட்டி ஆஃப் ரோஸ் இருக்குல்ல, இப்போ நிறைய ஹைபிரிட்லாம் வந்துருக்குல்ல, அந்த மாதிரி இப்போ ஹைபிரிட் டாக்ஸ் நிறையா இருக்கு. அந்த பிரீடெல்லாம் அந்த காலகட்டத்தில் கிடையவே கிடையாது. அப்போ நம்ம ஊருக்கு வந்தான்னா நாயை பார்த்துருக்கான். நாய்க்கு என்ன தெரியுமா பேர் வச்சான்? இந்தியன் பரையா டாக். ஓகே, பாருங்க, நீங்க விக்கிபீடியால போய் பாருங்க. இட்ஸ் கால்ட் பரையா. இன்னைக்கு நம்ம யாரையாவது பறையன் அப்படின்னு சொல்ல முடியுமா? ஏன்னா அது வந்து தெருநாய் அப்படிங்கிறதுக்கு பரையா டாக்னு வைக்கிறான் அவன் பேரு. அப்ப அவன் வந்து எப்படி அதை பார்த்துருக்கான்னு பாருங்க. இன்னொரு இடத்துல வந்து காந்தியே அதை சொல்லியிருக்காரு, நோ டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் அலவுட் அப்படின்னு தானே போட்டிருந்தான் அந்த ட்ரெயினுக்குள்ள நோ டாக்ஸ் அண்ட் இந்தியன்ஸ் அலவுட். அப்போ இந்தியனையும் டாகையும் ஒன்னா பார்த்தோம். நம்ம இங்கே எப்படி வாழ்ந்தோம்னா கிராமங்களில் எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. நான் வந்து எங்கள் அம்மா சிவகங்கை. நான் வந்து சின்ன வயசில் வருஷத்தில் 2 தடவை குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, 3 தடவை குவார்ட்டர்லி, ஹாஃப் இயர்லி, சம்மர் ஹாலிடேஸ் இல்லை அட்லீஸ்ட் மினிமம் 2 தடவை நாங்கள் போய் 2 மாதம் 10 நாள் 20 நாள்லாம் நாங்கள் சிவகங்கையில் இருப்போம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா கிராமத்துலலாம் இந்த பெடிகிரிலாம் கிடையாது. அவங்க வீட்டில் சாப்பிட்டுட்டு மிச்சம் மீதியை வந்து போடுவாங்க. அப்போ ஏதோ ஒரு 2 நாய் அந்த தெருவில் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும். எல்லா தெருவுலையும் நாய் இருக்கும். அதுங்க மாட்டுக்கு அதுங்க வேலையை பார்த்துட்டு இருக்கும். ஏன்னா பெருசாக டிராஃபிக் கிடையாது, ஹார்ன் சத்தம் கிடையாது, கான்ஃப்ளிக்ட் கிடையாது. குழந்தைங்களுக்கும் நாய் மேலெலாம் நாயை பார்த்து பெரிய பயம், அச்சுறுத்தல்கள் இங்கே மாதிரி வந்து இப்போது எல்லாத்தையும் ஈவன் வந்து ஒரு பாலியல் வன்கொடுமைக்காக பயந்து குழந்தைங்களை வந்து பார்க்குக்கெல்லாம் கூட நம்ம கையை பிடிச்சி கூப்பிட்டு போக வேண்டியதாக இருக்குது. ஸ்கூலுக்கு கொண்டு போய் கூப்பிட்டு வர வேண்டியதாக இருக்குது. நம்மலாம் தெருவில் தான் நம்ம கேஷுவலாக சைக்கிள் ஓட்டுவோம், ஹயர் சைக்கிள் எடுத்து விடுவோம். அந்த மாதிரி இன்றைக்கி உலகமே கிடையாது. அப்போ அந்த காலகட்டத்தில் அந்த நாயெல்லாம் அப்படி இருந்தது. ஆனால் இன்றைக்கி வந்து அதை அவங்க கூப்பிட்டு அந்த பரையா டாக் அப்படின்னு இருக்குல்ல, அதுதான் இன்றைக்கி வந்து தெருநாய். ஃபைனலி அவங்க சயின்டிஃபிக்காக ஒரு விஷயத்தை கண்டுபிடிச்சாங்க. 2001 they decided that ABCன்னு, அது ரொம்ப ஈஸியாக இருக்குது. அது வந்து XYZ ABCனா ரொம்ப ஒரு சாமானியனுக்கு தெரிகிற வகையில் அனிமல் பர்த் கண்ட்ரோல். அதை வந்து அவங்க என்ன இன்ஃபேக்ட் நான் என்ன சொல்லுவேன், அப்படி சொல்லியிருக்க கூடாதுங்க. அது அப்படி சொன்னால் இப்போது தெரிஞ்சுக்கிறவன் தெரிஞ்சுப்பான். குடும்ப கட்டுப்பாடு, இப்போ கருத்தடை இல்லைனா வந்து ஸ்டெரிலைசேஷன் அப்படின்னு சொல்கிறத விட ஃபேமிலி பிளானிங் சொன்னால் ஈஸியாக இருக்கா? இப்போ வந்து நான் சின்ன வயசில் இருக்கும்போதே உங்களுக்குலாம் தெரிஞ்சிருக்கும், நம்ம வந்து அந்த இப்படி ஒரு முக்கோண சிம்பிள் ஒன்று இருக்குமே, அப்போது ஒரு குடும்பம், ஒரு குழந்தை, அப்புறம் வந்து நாம் இருவர் நமக்கு இருவர், நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படின்லாம் சொன்னாங்கல்ல. ஃபேமிலி பிளானிங்கிறத நல்லா டீபாப்புலேஷன் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த பண்ணாங்க. பாப்புலேஷனை டீபாப்புலேஷன் பண்ணுறதுல பாப்புலேஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்கு. இதே மாதிரி சைனாலையும் பண்ணாங்க. சைனாவில் பண்ணி நல்லாவே அதை கண்ட்ரோல். ஒரு குடும்பத்துக்கு 1 இருந்தால் தான், 1க்கு மேற்பட்டு இருந்தால் டேக்ஸ் பண்ணுவோம், அது பண்ணுவோம், பெனால்ட்டிஸ்லாம் வச்சு ஃபைனலி அதை பாப்புலேஷனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்சுது. இங்கே வந்து அவங்க ஏபிசின்னு வச்சிருக்க கூடாதுங்கிறாங்க. ஏபிசினா நமக்கு ஏபிசின்னு சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது, ஆனால் அது என்னங்கிறது எத்தனை பேருக்கு தெரியும்? ஃபேமிலி பிளானிங் சொல்லிட்டு போயேன், அது புரியாமல் போயிருந்துருக்கு. வாஜ்பாய் அரசில் அதை கொண்டு வந்தாங்க. 2001 அதை ஃபார்முலா இது பண்ணி அதை வந்து ஒரு ஏபிசி கைட்லைன்ஸ்னு கொண்டு வந்தாங்க. அது ஆக்டாக இல்லை, இட்ஸ் அ கைட்லைன்ஸ். என்ன அப்படின்னா நீங்கள் வந்து அனிமல் பர்த் கண்ட்ரோல் நீங்கள் வந்து பண்ணணும். அது வந்து கவர்மெண்ட்ஸ் வந்து ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கிட்ட அந்த இதை கொடுத்துட்டாங்க. ஆனால் நல்லா பாருங்கள், எல்லாத்தையும் அவங்க சென்ட்ரலில் வச்சுக்கிறாங்க. இதையும் ஸ்டேட்டுக்கிட்ட கொடுத்தாங்க. இங்கே ஒரு கேள்வி வருதா? அப்போ இருந்தது பிஜேபி கவர்மெண்ட், வாஜ்பாய் அரசு பிஜேபி கவர்மெண்ட். ஸ்டேட்டுக்கிட்ட கொடுத்தாங்க. ஸ்டேட்டுக்கிட்ட கொடுத்து நீங்களே அதை வந்து பண்ணுங்க. அப்போ ஒரு ஸ்டேட் ஒரு மாதிரி ஆப்ரேட் ஆகும். கோவா அதை கரெக்டாக முடிச்சிருக்கான், கோவா கரெக்டாக வேலை பண்ணியிருக்கான். இனி கோவா 100% ரேபீஸ் ஃப்ரீ. ஆனால் தமிழ்நாடால முடியல, ஆந்திராவால் முடியல. ஒரு ஸ்டேட் ஒரு மாதிரி ஆக்ட் பண்ணிச்சு. இப்போ நான் என்ன சொல்கிறேன், அதையே நீ சென்ட்ரலைஸ் பண்ணல. 2001 அந்த கைட்லைன்ஸை கொண்டு வந்தாங்க. என்ன சொன்னாங்கன்னா, நீங்கள் வந்து சயின்டிஃபிக்காக இந்த ஷூட் பண்ணுறதோ இல்லைனா பாய்சன் வச்சு பண்ணுறதெல்லாம் வந்து மனிதாபிமானமற்ற செயல்கள். 2வது அது வந்து பாசிபிலிட்டியும் கிடையாது. ஏன்னா பாப்புலேஷன் அதை விட அதிகமாக போயிட்டே இருக்குது. இதுக்கு ஈஸியாக பண்ணுறது என்னென்னா, 2 ஜென்ரேஷனில் நீங்கள் வந்து டாக் ஜென்ரேஷனுங்கிறது நம்ம ஜென்ரேஷன் மாதிரி கிடையாது. 2 வருஷம் 3 வருஷம் அப்படிங்கிறது ஒரு ஜென்ரேஷன் சைக்கிள் மாறுது.
இப்போ ஒரு நாய் பிறகுதுன்னா 3 வருஷம் கழிச்சு பிறக்கிற நாய் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் ஆயிடுது லிட்டரலா. இப்போ ஹியூமன்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா 5 வருஷங்கிறது ஒரு ஜென்ரேஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ எனக்கு 44 வயசு, 39 வயசுல இருக்கிறவங்களோட வேற ஜென்ரேஷன் ஆக்சுவலி. ஜென்சி அதுவே வந்து பாத்தீங்கன்னா 10 வருஷம் தான். அந்த மாதிரி நாய் டாக் ஜென்ரேஷன் இருக்குல்ல, ஒரு 2 டாக் ஜென்ரேஷன் ஒரு 3 டாக் ஜென்ரேஷன்ல நீங்க பாப்புலேஷனை அவங்க கண்ட்ரோல் பண்ணியிருந்துருக்கலாம். இப்படி வந்து அன்கண்ட்ரோல்டா விட்டுட்டு இன்னைக்கு வந்து 2023லயும் அதை ரிவைஸ்லாம் பண்ணியிருக்காங்க. இதெல்லாம் சில விஷயங்களை ஆட் பண்ணியிருக்காங்க. அதாவது ஃபீடிங் கைட்லைன்ஸ் ஆட் பண்ணியிருக்காங்க. ஃபீடிங்னா எப்படின்னா, இப்போ நான் வந்து ஒரு கம்யூனிட்டி ஃபீடர், நான் வந்து அந்த கம்யூனிட்டியில் இருக்கிற கம்யூனிட்டினா என்ன, ஒரு தெரு 1.5 தெரு, அதில் நான் ஃபீட் பண்ணுறேன் அப்படின்னா நான் போய் எங்கே வேணால் என் வீட்டு வாசல் வைக்கக்கூடாது, எங்கே வேணால் போய் நான் வைக்கக்கூடாது. அதுக்குன்னு வந்து நான் அந்த ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன்ஸோட பேசி அங்கே இருக்கிற ஆட்களோட வந்து கலந்து ஆலோசித்து ஏதாவது ஒரு ஃபீடிங், ஏமா அந்த ஓரமாக வச்சுக்கமா, அங்கே வை. அப்போ என்ன ஆகும், அந்த நாய் வந்து அங்கே உட்காந்துக்கிறதுக்கு அது பழகிடும். எல்லா பக்கமும் சுற்றி தெரியாது, அங்கே வச்சுட்டு போ அப்படிங்கிற மாதிரி ஃபுட்ஃபால் வந்து அதிகமாக இல்லாத இடங்கள்ல வைங்க. இந்த மாதிரிலாம் சில அமெண்ட்மெண்ட்ஸ்லாம் கொண்டு வந்து இதை வந்து இப்போ நடைமுறையில் இருக்குது. இதில் வந்து இன்னொரு விஷயமா நான் சொல்லிக்கிறேன், ஆர்டிகிள் இது எதுக்கு வந்து பயன்படும் அப்படின்னு தெரியல, பட் ஐ வுட் லைக் டு ஸ்டேட் திஸ். நம்ம அதாவது இதையும் நம்ம கான்டெக்ட்ல எடுத்து வச்சுருவோம். ஆர்டிகிள் 21 நம்ம இந்தியன் கான்ஸ்டியூஷனில் என்ன சொல்லுது அப்படின்னா, எல்லா உயிரினங்களுக்கும் ஃபண்டமெண்டல் ரைட் இருக்குது வாழ்வதற்கு, ஃபண்டமெண்டல் ரைட் டு எக்ஸிஸ்ட். ஆனால் அதில் ஹியூமன் பீயிங் எந்த இடத்துலையுமே வரல எங்கேயுமே. அது வந்து இன்னொன்று, எங்கேயுமே அந்த இன்டர்நேஷ்னல் ஹியூமன் ரைட்ஸ்லையுமே வந்து ஆல் லிவிங் பீயிங்ஸ் ஹேவ் அ ரைட் டு எக்ஸிஸ்ட்ங்கிற இடத்துல ஹியூமன்ஸ் வந்து அனிமல் லைஃப் வந்து ஹியூமன் லைஃப்பை விட கம்மி, இல்லை ஹியூமன் லைஃப் வந்து அனிமல் லைஃப்பை விட பெட்டர்னு அந்த ஒரு ஹைரார்க்கி எங்கேயுமே ஸ்டேட் பண்ணப்படலை. இதை வச்சு நீங்கள் என்ன பண்ணுவீங்கன்னு தெரியாது, பட் இது ஒரு விஷயம் ஆல்ரெடி வந்து இருக்குது. இது அப்படியே பார்ப்போம் நம்ம, லெட் அஸ் அப்சர்வ் தட். இதனால இது கரெக்டா தப்பாங்கிறதுக்குள்ளேயே நம்ம போக வேண்டாம், அது சொல்லப்பட்டிருக்கு. ரெண்டாவது ஆர்டிகிள் 51A அப்படிங்கிறதுல, அது ஜி அப்படிங்கிற செக்ஷன்ல என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, எல்லா மனிதர்களுக்கும் இந்த சிட்டிசன் ஆஃப் இந்தியாவுக்கு ஒரு டியூட்டி இருக்குது, ஃபண்டமெண்டல் டியூட்டியில் சொல்லப்பட்டிருக்கு. அந்த டியூட்டி என்னன்னா, டு டேக் கேர் ஆஃப் த என்வாயர்மெண்ட், லேக்ஸ், ரிவர்ஸ் அண்ட் ஆல் த அனிமல்ஸ். தட் இஸ் த வைல்ட் லைஃப் அண்ட் த டொமஸ்டிக் அனிமல்ஸ். அது எக்ஸாக்ட் அந்த வேர்டிங்ஸ் தெரியல, அது வேணால் நான் கண்டுபிடிச்சி உங்களுக்கு அனுப்புகிறேன், எங்கள் கீழே வேணால் அதை போடுங்க. அப்போது அதில் ஷோ கம்பேஷன் டு த லிவிங் க்ரீச்சர்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. அப்போது அதில் வந்து அதை வச்சு தான், அந்த ஆக்டை வச்சு தான் இந்த கைட்லைன்ஸில் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இது வந்து ப்ரீடேட்டிங் அந்த ஆக்டை வச்சு தான் இவங்க வந்து என்ன இன்டர்பிரேட் பண்ணுறாங்க அப்படின்னா, கம்பேஷன்னா அதுங்களை வந்து சாப்பாடு போடுதலும் அதில் கம்பேஷன் சொல்லி தான் அந்த ஏபிசி கைட்லைன்ஸில் அந்த ஃபீடிங் ரூல்ஸ் வந்து வருது. பசிங்கிறத விட இந்த உலகத்தில் எந்த கொடுமையும் கிடையாது. நம்மளே வந்து இப்போ என்கிட்ட வந்து காசு இருக்குது, பர்ஸ்லேயே இப்போ நான் வந்து 5000 10,000 வச்சுருக்கேன். ஆனால் வந்து இப்போ எனக்கு சாப்பாடு இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், சடனாக நம்ம எல்லாரும் இங்கே லாக்டவுன் வந்துடுது, இந்த ரூமில் நம்ம இருக்கோம். சத்தியமாக ஒரு 5 மணி நேரத்துக்கு அப்புறம் நமக்கு மண்டையை பிச்சுக்கும். 10 நாளில் நம்ம அப்படியே இருந்தோம்னா உங்களை நான் அடித்து சாப்பிடலாமான்னு யோசிப்பேன், என்ன நீங்கள் அடித்து சாப்பிடலாமா யோசிப்பீங்க. இவர் தான் மாட்டேன், கொஞ்சம் வீக்காக தான் இருக்காங்க. இந்த மாதிரி மனிதனுக்கே இவ்வளோ பசிங்கிறது, அவ்வளோ ஒரு வேளை சாப்பிடணும் நமக்கு தலை அப்படி வலிக்குது, பைத்தியம் பிடிக்கிற மாதிரி இருக்குது. இப்போ நாய்ங்கிறது நம்ம ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. அதுவும் எஸ்பெஷலி இதுக்கு நான் அடுத்த ஒரு கேள்விக்கு வருவேன், நம்ம எப்படி இவ்வளோ நாள் அப்போ சர்வைவ் ஆச்சு அப்படின்னா, இந்த ஃபுட்டு வேஸ்ட் நம்ம கொண்டு போய் கொட்டுறோம் பார்த்தீங்களா. மேலை நாடுகளில், வெஸ்டர்ன் கண்ட்ரீஸில், எங்கேயாவது டெவலப்டு கண்ட்ரீஸில் நீங்கள் வந்து உங்களுக்கு ஸ்ட்ரே டாக் பாப்புலேஷன் இருக்கா அப்படின்னு ஒரு கேள்வியை வந்து மாண்புமிகு எம்பி கார்த்தி சிதம்பரம் அவர்கள் வந்து கேட்டிருக்காரு. அவருக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன், ஏதாவது ஒரு டெவலப்டு கண்ட்ரியில், மேலை நாடுகளில் இவ்வளோ வந்து ஃபுட் வேஸ்ட் வந்து ரோட்டில் கிடக்கா? அப்போ இந்த கேள்வி அடுத்து, எந்த மேலை நாடுகளில் இந்த மாதிரி ஃபுட் வேஸ்ட் நம்ம போடுறோம்? சரி, அப்போது அதனால தான் திருப்பி கம்மிங் பேக் டு த ஜட்ஜ்மெண்ட். இந்த ஜட்ஜ்மெண்ட் ஏன் ப்ராக்டிகலி இம்பாசிபிள் அப்படின்னா, நம்ம நாட் ஓன்லி ஃபார் அந்த 8 வாரங்களில் பண்ண முடியுமாங்கிறது மட்டும் கிடையாது, 8 வருஷம் ஆனாலும் அதை பண்ண முடியாதுங்க. அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் யாரு வந்து இப்போ நீங்கள் ஒவ்வொரு வாரியங்கள் எடுத்துக்கோங்க, ஒவ்வொரு வாரிய, தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு, மகாராஷ்டிரா எலக்ட்ரிசிட்டி போர்டு, எல்லாம் ஐஏஎஸ் ஆஃபீஸர் தானே இருக்காங்க. இவங்க இந்த பாபு டம் இருக்கு பார்த்தீங்களா, பாபு டம், பாபுஸ்னு அவங்க சொல்லுவாங்க அந்த காலத்துல. இன்னைக்கு வந்து அவங்களுடைய அந்த இது இல்லாம ஃபண்ட்ஸ் எக்ஸிக்யூட் ஒன்னொன்னு எக்ஸிக்யூட் பண்றது அவங்கள தானே வருது ஃபண்ட்ஸ். இன்னைக்கு ஏன் தமிழ்நாடு எலக்ட்ரிசிட்டி போர்டு வந்து ஏன் வந்து லாஸ் மேக்கிங்ல இருக்கு? இந்த கேள்வி ஏன் யாருமே கேட்கறது இல்லை. ஏன் வந்து லைன் மேன் வந்து நமக்கு ஃபியூஸ் பிடுங்கிறதுக்கு ஏதாவது கான்ட்ராக்சுவல் லேபர் தான் வீட்டுக்கு வராங்க, ஃபியூஸ் வந்து சரியில்லைனாலும் நம்ம வீட்டுக்கு வாசலில் ஏதாவது லைன் சரியில்லைனாலும் ஏன் அந்த மேனேஜர் வர்றது கிடையாது? மேனேஜர் ஏன் 2 மணி நேரம் வந்துட்டு போகிறாரு வேலைக்கு? எல்லா வாரியங்கள்லையும் ஏன் வந்து இந்த ஃபண்ட்ஸ் வந்து சரியாக வந்து பயன்படுத்தப்படல? நாட் ஓன்லி தமிழ்நாடு, நாட் ஓன்லி இன் ஒன் கவர்மெண்ட், எனி கவர்மெண்ட் இன் பவர்
அது வந்து அந்த அட்மினிஸ்ட்ரேட்டிவ் லேயர் வந்து இருக்கிற வரைக்கும் நீங்கள் 8 வருஷம் ஆனாலும் இந்த ஷெல்டர் மேட்டர் நடக்காது. ஏன்னா நான் எப்படி இது நல்லா கேட்டுக்கோங்க, ஏற்கனவே இவங்களுக்கு 20 வருஷமா, அதாவது வந்து 2001லேருந்து இப்போ 2025 வரைக்கும் வேக்சினேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா, ஸ்டெரிலைசேஷன் பண்ணணும்னு சொன்னாங்களா, அப்புறம் அவங்களுக்குலாம் அதாவது என்னன்னா, நான் தமிழ்லேயே சொல்கிறேன், தடுப்பூசி போட்டு குடும்ப கட்டுப்பாடு பண்ணணும் அப்படின்னா வந்து கொஞ்ச நாட்களில் அதுங்களுடைய பாப்புலேஷன் கம்மியாயிடும் அப்படின்னு சொல்லி ஒரு ஃபண்டு கொடுத்தாங்களா, அந்த ஃபண்டை வந்து ஒவ்வொரு மாநிலத்திலையும் நீங்களே பண்ணுங்கன்னு சொல்லி சொன்னாங்களா, அதை வந்து நடக்கலையா, 25 வருஷமா நடக்கலை. அந்த ஃபண்டு வந்து இப்போ வருஷம் கொடுத்த ஃபண்டெல்லாம் யாருக்கிட்ட போச்சு எங்கே போச்சுன்னு நமக்கு தெரியாது. இப்போ என்ன சொல்கிறாங்க, இந்தாங்க இப்போ வந்து அடுத்து வந்து ஷெல்டர் கட்டுறதுக்கு நாங்கள் ஃபண்டு கொடுக்குறோம். இது எப்படி இருக்குன்னா, செய்யாத வேலை செய்யாதவங்ககிட்ட திருப்பியும் ஃபண்ட் கொடுத்து திருப்பி பண்ணுங்கிறீங்க. இது யாராவது பண்ணுவாங்களாங்க? அதாவது இதுல இன்னொரு கேள்வி இருக்கு மேம். நீங்க சொன்ன மாதிரி ஆல்ரெடி ஒரு ப்ராசஸ் இருந்தது, அது சக்சஸ் ஆகல, அதனால இன்னொரு ப்ராசஸ்க்குள்ள போலாம் அப்படின்னா, அதனால இன்னொரு ப்ராசஸ் இல்ல, அவங்க அதானே சொல்றாங்க. அதனால இப்ப என்ன சொல்றாங்கன்னா, அது ஷெல்டர் கட்டறதுக்கு ஃபண்ட் கொடுத்து இல்ல அதுதான் சொல்றேன். இப்போ ஷெல்டர் அப்படிங்கும்போது அந்த இடத்துல தான் நிறைய பேர் வேரி ஆகுறாங்க. நிறைய பேர் அதை வந்து இல்ல ஃப்ரீயா இருக்க விடணும், ஃப்ரீயா விடணும்ங்கறதே இல்ல, அந்த ஷெல்டர் இல்ல அப்படி நிறைய பேர் கிளைம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு சொல்றேன். நான் அப்படி சொல்லல, இல்ல பாசிபிலிட்டிஸ் இல்லன்றது ஒரு கிளைம் இருக்கு மேம். நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல அது ஃப்ரீயா இருக்கணும், அதனால அங்கேயே விட்டுருங்க அப்படின்றாங்க. நான் சொன்ன மாதிரி இன்னொரு பார்ட் ஆஃப் த பீப்புள் என்ன சொல்றாங்கன்னா, ஷெல்டர்ஸ்குள்ள அவங்க கொண்டு போனா ப்ராக்டிகலி அது பாசிபிள் இல்லைன்றீங்க. ஸோ லெட் தம் அலோ, என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம் அந்த டைம் பீரியட்குள்ள. இன்கேஸ் அது பாசிபிள் அப்படின்னா, உங்களுக்கு உண்மையாவே அது மேல அக்கறை இருந்ததுன்னா அங்க சிசிடிவி வைக்க சொல்லுங்க, மானிட்டர் பண்ணுங்க. நீங்க அங்க நின்னு உங்களுடைய இதை கொடுங்க. அங்க நின்னே கொடுக்க வேணாமே, எதுக்கு நான் போய் கொடுக்கணும்? இல்ல அது மானிட்டராக தான் நம்ம செக் பண்றோம் இல்லையா? வேண்டாங்கறேன். எனக்கு நான் என்ன சொல்றேன்னா, உண்மையிலேயே நான் சொல்றேங்க, என் தெருவில் இப்போ 6 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், 5 பேர் இருக்காங்க, 4 பேர் ஏதோ ஒரு நம்பர் இருக்காங்க. அந்த நம்பரை இப்போ இந்த மாதிரி ஒரு ஷெல்டர் இருக்கு, அங்கே விட்டா சூப்பராக அவங்க பார்த்துப்பாங்கங்க. நல்ல ஃபெசிலிட்டிஸ். கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலில் எப்படி எல்லாரும் போய் நம்மலாம் ப்ரைவேட்டுக்கு போகாமல் கவர்மெண்ட்டுக்கு போகிறோம் பார்த்தீங்களா, போல அதை தான் நான் சர்க்காஸ்டிக்காக சொல்கிறேன். நம்ம குழந்தைங்களாம் ப்ரைவேட்டில் படிக்கிறாங்க, கவர்மெண்ட்டில் போய் படிக்கிறதில்ல அந்த மாதிரி. ஆனால் அதாவது கவர்மெண்ட் ஸ்கூல்ஸ் நல்லா இல்லை, கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் நல்லா இல்லை, ஆனால் கவர்மெண்ட் ஷெல்டர் கட்டக்கூடிய, அதாவது இப்போ பேப்பரில் மட்டுமே இருக்கிற ரியாலிட்டியில் இல்லாத ஷெல்டர் வந்து முதல்ல கட்டப்படும் அப்படிங்கிற நம்பிக்கை. அடுத்து அது நல்லா செயல்படும். எந்த ஒரு அதை வந்து கட்டும்போது கட்டுமானங்கள் வந்து பீகார்லேயும் ஒரிசாலையும் பிரிட்ஜு கொலாப்ஸ் ஆன மாதிரி, மோர்பி பிரிட்ஜு அந்த மாதிரி கொலாப்ஸ் ஆகாமல் நல்ல கான்ட்ராக்டர்ஸ்ட்டை கொடுத்து கட்டுவாங்கங்கிற நம்பிக்கையோட, அதே மாதிரி அவங்களுக்கு சத்தான உணவு கொடுக்கப்படும் அப்படிங்கிறதோட, இது இந்த நம்பிக்கையோடெல்லாம் அப்படி ஒன்று இருந்து, சிசிடிவி எப்படி நம்ம தெருவுக்களெல்லாம் அழகாக சிசிடிவியால் மெயின்டைன் பண்ணப்படுகிறதோ, ஒவ்வொரு தெருவிலையும் தெருவிளக்கும் சிசிடிவியும் தமிழ்நாடு எல்லா மாநிலங்களும் எப்படி வந்து ஒரு என்ன சொல்றது, அதாவது சொர்க்கலோகமா ஒரு சொர்க்கபுரியா இருக்கும் மாதிரி அதுகளும் அந்த ஷெல்டர்ஸும் இருக்கும். அப்படி தண்ணிலாம் இருக்கும், பிரமாதமாக இருக்கும். ஃப்ளட்டு டைமில் வந்து முழுகாது. அதாவது நல்ல ஒரு மேலான ஒரு பகுதியில் வந்து கட்டுவாங்க, தரைமட்டமான பகுதியில் கட்டாமல் தண்ணி தேங்க அதெல்லாம் இல்லாமல் எல்லாம் சூப்பராக பண்ணுவாங்கங்க. அப்படின்னு சொல்லி பண்ணால் சத்தியமாக நான் சொல்கிறேன், நான்லாம் முதல் நாள் நான் பார்த்துக்கிற நாயை கொண்டு விட்டுட்டு இந்த பக்கம் திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இல்லை நீங்கள் அப்படி சொல்றீங்க, சத்தியமாக திரும்பி கூட இருங்க. ஏன் சொல்கிறேன்னா, எனக்கு உங்களுக்கு தெரியாது, அது ஃபீடரோட பிரச்சனை தெரியாது. எத்தனை பேரை நாங்கள் சந்திக்கணும். நைட்டு நான் 11 மணிக்கு டேக்ஸாவை எடுத்துகிட்டு சாப்பாடை கொண்டு போகும்போது, அந்த சைடில் எங்கள் ஏரியாவில் வந்து ஒரு ஹவுசிங் போர்டு வந்து இடித்து இப்போ மெட்ரோக்காக அந்த பக்கம் கட்டிகிட்டு இருக்காங்க. அங்கே ஃபுல்லாக இருக்கிறவங்க எல்லாம் நார்த் இந்தியன்ஸ் வேலைக்கு வந்திருக்காங்க. நான் தான் மிகப்பெரிய நார்த் இந்தியன்ஸும் எல்லா மாநிலத்தவரும் எல்லா ஊர்லேயும் வேலை செய்யணும்னு நான் சொல்லக்கூடிய ஆள். ஏன்னா நம்ம தமிழ்நாட்டு என்ஜினியரோ ஒரு டாக்டரோ போய் வெளிநாடுகளில் வேலை செய்யும்போது அவங்க இங்கே ஒரு நல்ல வாழ்க்கையை தேடி வந்தது தப்பு இல்லைன்னு நான் சொல்கிறேன். ஆனால் அவங்க வந்து நான் டெய்லி சத்தியமாக சொல்கிறேன், இங்கே சின்ன பெப்பர் ஸ்ப்ரே வாங்கி வச்சுருக்கேன். இங்கே நான் வந்து ஜென்ரலி அந்த ட்ராக்ஸோ ஏதோ தான் போட்டு போவேன். இங்கே நான் அதை சொருகிட்டு போவேன். அந்த இடத்துல என்ன நடக்கும் தெரியாது. இவ்வளோ பிரச்சனைக்கு நடுவில் நான் உண்மையாக சொல்கிறேன், இந்த மாதிரியான நான் சொன்ன அழகான வகையில் சொர்க்கபுரியான ஒரு ஷெல்டர் இருந்ததுன்னா நான்லாம் விட்டுட்டு திரும்பி கூட பார்க்காம டேக் கேர்மா, நல்லா இருமா, இனிமே உன்னுடைய வாழ்க்கை இவங்க கையில். அதுவும் நல்லா இன்னொன்று கேளுங்க, அந்த ஷெல்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அங்கே போனதுக்கப்புறம் உடனே அவர்களுக்கு தடுப்பூசி கொடுக்கப்பட்டு மற்ற நாய்கள்கிட்டேருந்து இவங்களுக்கு தொற்று எதுவும் வராமல் அவங்களுக்கு குடும்ப கட்டுப்பாடு பண்ணி, ஏன்னா ஷெல்டரை கொண்டு விடுறது மேட்டர் கிடையாது, அங்கே போய் குட்டி போடுதுன்னா
அங்கே இருக்கிற பெண் அண்ட் ஆண் நாய்களுக்கு அழகாக வந்து அவங்களுடைய லைஃப்பை வந்து பார்த்துக்கிற மாதிரியான எல்லாம் பண்ணி நீட்டாக அவங்கள வந்து ஒரு ஹாஸ்டலில் விட்டுட்டு வர மாதிரி இருந்தது அப்படின்னா முதலாள நான் விட்டுருவேங்க. இல்ல கண்டிப்பா மேம் நீங்க சொல்ற மாதிரி இது சர்க்காஸ்டிக்கா தான் நீங்க சர்க்காஸ்டிக்கா இல்ல நான் ஆனா இல்ல அத இவ்வளவு சர்க்காஸ்டிக்கா இல்ல நீங்க சொன்ன சொல்றேன். மாதிரி ஆனா நான் அதுக்கு வந்து ரெடிங்கறேன். ஏன்னா நான் உண்மையிலேயே பிரைவேட்லி ஃபண்டட் ஷெல்டர்ல 4 நாய் விட்டுருக்கேன். இல்ல நல்லா கரெக்ட் இல்ல பாத்துக்கறாங்க. நீங்க அந்த மைண்ட் செட்ல பேசுறீங்க. சில பேர் அது வேண்டவே வேண்டாம். ஏன்னா அவங்களோட வியூ எப்படி இருக்கு அப்படின்னா நீங்க இப்படி வந்து ஷெல்டர்ஸ்குள்ள கொண்டு போ என்னதானே இல்ல கரெக்ட் மேம். இல்ல நீங்க நிறைய பேர் அன்னைக்கு பேரணியில கலந்துக்கிட்டவங்க நிறைய பேர் பேசும்போது கூட அப்படி வேண்டாம். ஈவன் நீங்க பார்த்திருப்பீங்க நிறைய பேர் வீடியோஸ் எல்லாம் போஸ்ட் பண்றாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்தது அப்படின்னா வருமானது கேள்வி. அது எப்படி வருதுன்றது நம்ம பார்க்க போறோம். அப்படி வந்ததுன்னா ஏதோ அதையெல்லாம் கொண்டு போய் கொன்றுவாங்க, அது இல்லாம செஞ்சிருவாங்க அப்படின்ற ஒரு பதட்டத்துல தான் அவங்க பேசுறாங்க. அங்கதான் நான் சொன்னேன், முதல்லயே சொன்னேன் பாத்தீங்களா, நான் வந்து ஒரு சில விஷயங்கள் எங்களுக்கு தெரிய வந்திருக்கு. அது என்னங்கறத நான் இப்ப வரேன், அந்த பொலிட்டிக்கல் ஆஸ்பெக்ட்டுக்கு நான் வரேன். அதுக்கு முன்னாடி நான் வந்து 2 விஷயம் நான் சொல்ல விரும்புறேன். முதல்லயே நான் சொல்லிட்டேன், நான் வந்து அவங்க கிடையாது. ஏன்னா ஒவ்வொருத்தரும் ஒரு மாதிரி. இப்போ இதுலயே வந்து பாத்தீங்கன்னா எனிதிங், இப்போ ஃபார் இன்ஸ்டன்ஸ் நம்ம வந்து ஒரு என்ஜிஓ நம்ம 4 பேரும் சேர்ந்து ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்றோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த அறையில இருக்கக்கூடிய 4 பேரும் சேர்ந்து ஒரு என்ஜிஓ ஸ்டார்ட் பண்றோம். அப்போ நான் சொல்றேன் இந்த மாதிரி அந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடும் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றோம். நீங்க சொல்றீங்க இல்லைங்க அவங்க வீட்லயே இருந்துக்கிட்டோம், நம்ம வந்து ஃபீஸ் மட்டும் நம்ம பே பண்ணிடலாம். அவர் சொல்றாரு ஃபீஸ் எல்லாம் மட்டும் இல்லைங்க, நம்ம அவங்கள அடாப்ட் பண்ணி வீட்லயே வச்சுக்கணும். 4 குழந்தைங்கன்னா நம்ம 4 பேர் வீட்டுக்கு நம்ம அனுப்பிச்சிடலாம். இவர் வேற ஒன்று சொல்றாருன்னா 4 பேர் 4 விதமா தானே பேசுவாங்க. ஆனா அது உண்மையிலுமே அது இருக்கும். ஆனா நான் வந்து என்ன சொல்றேன்னா இமோஷனலா இதை பார்க்க வேண்டாம் அப்படின்னு அவங்கள்ட்டயும் நான் தொடர்ந்து நான் பேசிட்டு இருக்கேன். நான் இருக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப்ல நிறைய பேரை நான் சொல்லிட்டு இருக்கேன். அதாவது வந்து நீங்க கிவ் அப் லெட் கோ பண்றதுக்கும் ரெடியா இருக்கணும். சில பேர்லாம் அடாப்ஷனுக்கே கொடுக்க மாட்டாங்க. ஐயோ என் வீட்டுல வந்து நான் பாத்துக்கிற மாதிரி இல்ல, நான் என் தெருவில் பாத்துக்கிற மாதிரி அடாப்ஷன் போனா அதெல்லாம் அவங்க நல்லா பாத்துக்க மாட்டாங்க. நம்பி கொடுக்கணுங்க, ஒன்றும் பண்ண முடியாது. ஏன்னா அதோட பாப்புலேஷன் அதிகமாயிட்டு இருக்கு. கவர்மெண்ட் ஒண்ணுமே பண்ண மாட்டேங்கிறாங்க. நீங்க குடும்ப கட்டுப்பாடுலாம் பண்ணி வச்சிருக்கீங்க. ஒருத்தங்க சரி நான் எடுத்து வளர்க்குறேன்னு சொன்னா கொடுத்துருங்க. அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட நீங்க வந்து சப்போஸ் சரியில்லைன்னா நீங்க திருப்பி எடுத்துட்டு வாங்க. பட் ஆனால் ஃபர்ஸ்ட் கொடுக்கறதுக்கு முன்னாடியே இப்படி யோசிக்காதீங்க. நானும் நிறைய பேரை கன்வின்ஸ் பண்ணிருக்கேன். 2வது பாயிண்ட் நான் ஏன் சொல்லணும்னா, ஏன் இந்த மாதிரி நிறைய பேர் ரியாக்ட் பண்ணதுக்கு ரீசன் என்னன்னா, அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி ஷெல்டர்ஸ் இப்படி நடத்தப்படுதுன்னு. இதுக்கு நான் வந்து இந்த நெக்ஸ்ட் பாயிண்ட்டுக்கு நான் வரேன். இன்னைக்கு இப்போ நம்ம வந்து இல்லாத ஷெல்டர் நான் சொன்னேன்ல, பேப்பர்ல மட்டும்தான் இருக்கு. இவர் சொன்ன அந்த 8 வாரத்துக்குள்ள கட்டப்பட போற 5000 நாய்கள் வந்து ஏதோ ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல வரதான். செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட்ல ஏன்னா 10 லட்சம் நாய் இருக்கு டெல்லியில மட்டும், டெல்லி என்சிஆர் பகுதியில் மட்டுமே 10 லட்சம் இருக்கு. 8 வாரத்துல எத்தனை 10 லட்சத்துக்கு நீங்க கட்ட முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் இன்ஸ்டால்மெண்ட்டா 5000ல இருந்து 7000 சொல்லியிருக்காங்க அந்த நம்பர்ஸ். இப்போ இல்லாத ஷெல்டருக்குள்ள இவங்க எல்லாம் வரப்போறாங்கல்ல. ஆனா நான் என்ன சொல்றேன், ஏற்கனவே இருக்கிற ஷெல்டர் இருக்குல்ல, வேற வேற மாநிலங்கள்ல இருக்குல்ல, அந்த மாநிலங்களோட ஷெல்டரோட வீடியோஸ்லாம் நிறைய வந்துட்டே இருக்கு. நாங்க வந்து சென்னையில 3 இருக்கு. மீனம்பாக்கம் கவர்மெண்ட் நடத்துற ஷெல்டர் நான் சொல்லுது. மீனம்பாக்கத்துல 1 இருக்கு, ஏர்போர்ட்டு கிட்ட. அப்புறம் வந்து 1 வந்து இங்க லாய்ட்ஸ் ரோட்ல 1 இருக்கு, கண்ணம்மாப்பேட்டையில 1 இருக்கு. 4வது 1 இருந்தது. அது எனக்கு தெரிஞ்சு இப்போ ஆப்ரேட்டிவா இல்லைன்னு நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை, நீங்க வந்து ஒரு நாள் என் கூட வாங்க, இல்ல யாராவது வாங்க, நான் வீடியோவே உங்களுக்கு அனுப்புறேன், ஃபுட்டேஜ் அனுப்புறேன், நீங்க ஏர் பண்ணுங்க. இதுல போடல. அதாவது நான் அது ஒரே ஒரு டிஸ்கிரைப் பண்றேன். எப்படி தெரியுமா இருக்கு, இந்த கான்சென்ட்ரேஷன் கேம்ப்ல ஹிட்லர் வந்து யூதர்களை வச்சிருந்தான் பாத்தீங்களா. அதுல வந்து ஒரு சின்ன இத்தினோண்டு இடத்துல வந்து ஒரு 10 பேர் அடைச்சு வச்சிருந்தாங்க பாத்தீங்களா. அந்த மாதிரி இருக்குங்க. இட்ஸ் pathetic கண்டிஷன். அதாவது சில கிளீனிங்க்கு ஆள் கிடையாது, அதுங்களுடைய கழிவு மேலேயே அது படுத்திருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் சத்தியமா நீங்க சொல்லுவீங்க, ஐயோ எந்த ஜீவராசிக்கும் அது கூடாதுன்னு. நீங்க கேட்டீங்களா ஒரு சில பேர் ஏன் அப்படின்னா, ஏன்னா இந்த கண்டிஷன்லாம் நேரடியா பார்த்துருக்காங்க. நானாவது வெறும் சாப்பாடு போட்டு அதை வெட்டி கூட்டிட்டு போய் நான்லாம் ரொம்ப வந்து பட்டும் படாம பண்ற ஒரு ஆள். ஏன்னா என்னுடைய வேலையை விட எனக்கு வந்து இது நான் ஒரு 30% நான் பண்றேன்னா, என் வேலை எனக்கு வந்து நான் ஒரு ஆக்டரா என்னுடைய வாழ்வாதாரத்துக்கு நான் ஓட வேண்டிய ஒரு 70 to 80% இருக்கு. எனக்கு தெரிஞ்சு அடுத்த ஒரு பாயிண்ட்டுக்கு வரேன். எலிட் மக்கள் மட்டும்தான் இதெல்லாம் பண்றாங்கன்னு சொல்றாங்கல்ல, கிடையவே கிடையாது. இன்னைக்கு இந்தியால தள்ளுவண்டி கடைக்காரர்கள் இருக்கிறதுனால தான் உண்மையாவே அத்தனை நாய்கள் பிழைச்சிருக்குங்க. கோவிட் டைம்லாம் உங்களுக்கு தெரியுமா, எத்தனை பேர் எத்தனை ஒரு அதாவது பூக்காரமா இவங்கெல்லாம் எலிட்டாங்க. அவங்கெல்லாம் மீடியாவில் வந்து பேசலைங்க, அந்த குழந்தைகளுக்காக அந்த நாய்களுக்காக பேசலை. ஆனால் குழந்தையாவே பாவிச்சு எத்தனை பேர் வந்து தள்ளுவண்டி கடைக்காரங்க வாசலில் ஒரு 4 கிடக்கும். எல்லா தள்ளுவண்டி கடைக்காரங்க வாசல்லையும் ஒரு 4 கிடக்கும்.
ஏன் தெரியுமா? ஏன்னா அவங்களுக்கு வந்து அதாவது அதை நான் வந்து அந்த அவங்களுக்கு தான் மனிதாபிமானம் இருக்கு, நாய் ஹேட்டர்ஸ்க்கெலாம் மனிதாபிமானம் அப்படி அந்த ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே போகல. ஆனால் எலிட் மக்கள் தான் நாய்க்காக வந்து பேசுகிறாங்க அப்படின்னா, மேனகா காந்தி வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அப்படியே ஒரு பெரிய பங்களாவில் இருக்காங்கன்னா, ஏங்க அவங்க வந்து பங்களாவில் இருக்கிற எத்தனையோ பேர் ஒன்றுமே பேசாமல் இருக்காங்களே. ஒரு அஜித்குமார் மரணத்துக்கு பேசாத பங்களாவில் இருக்கிற எத்தனையோ பேர் இருக்காங்களே. கவின்குமாரோடைய மரணத்துக்காக பேசாதவங்க எத்தனையோ பேர் இருக்காங்களே. இன்னைக்கு தூய்மை பணியாளர்களுக்கு பேசாத எத்தனையோ நடிகர் நடிகைகள், ஒரு விஷயத்துக்கு கூட வாயை திறக்காத எலிட் மக்கள் எத்தனையோ பேர் இருக்காங்களே. இந்த எலிட் மக்கள் தான் பேசுகிறாங்க அப்படின்னா, எங்களுக்கு தான் மீடியா வந்து ரீச் பண்ண முடியுது. பிகாஸ் வி ஆர் எஜுகேட்டட்னால எங்களால் ரீச் பண்ண முடியுது. நீங்கள் வந்து மைக் எடுத்துகிட்டு போய் இந்த தள்ளுவண்டி கடைக்காரங்கள்ட்ட அந்த நாயை பற்றி நீங்கள் கேட்டு பாருங்கள். 100% அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து அழுதுகிட்டே கூட சொல்லுவாங்க. அவங்களுக்கு பாதி பேருக்கு இந்த மாதிரி சுப்ரீம் கோர்ட்டில் இந்த மாதிரி நடக்குதுன்னு கூட தெரியாது. அவங்கள நீங்கள் கூட்டின்னு வந்து இங்கே ஒரு 4 பேரை உட்காந்து வச்சு பேசினாலும் அவங்க நான் சொன்னதே இல்லைன்னா இந்த நீங்கள் சொல்கிற இந்த டாக் லவர் சொல்லக்கூடிய விஷயத்தை இன்னும் ஸ்ட்ராங்காக சொல்லுவாங்க. ஓகே, இல்லை இப்போ இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூ நம்ம எலிட்னு சொல்கிறதுனால நான் சொல்கிறேன். இன்னொரு வியூ எப்படி வைக்கிறாங்கன்னா, இவங்க வந்து போராடுறாங்க, இந்த மாதிரியெல்லாம் பேசுகிறாங்க, இவங்க இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு ஏசியில் பங்களாவில் இருக்க போகிறாங்க, அவங்க ப்ராக்டிக்கலாக வந்து அந்த லைஃப்குள்ளே வர்றதில்ல. இப்போ என் வீட்டு குழந்தைய நான் கொண்டு போய் நான் காரில் கொண்டு போய் சொஃபஸ்டிகேட்டடாக போயிட்டு வந்துட்டு இருக்க முடியுமா? என் வீட்டு குழந்தை ரோட்டில் நிற்குது, அது ரோட்டில் தான் நடக்கும், ரோட்டில் தான் வரும். அப்போ நாய் கடிச்சா நீங்கள் வந்து பேசுவீங்களான்றது தான் வைக்கிற. அதுதாங்க இவ்வளோ நேரம் நான் பேசுனதில்ல இதெல்லாம் ஆன்சர் ஆயிடுச்சு. இல்லை புரியுது மேம். இல்லை அந்த கிளைம்ன்றது சொல்கிறேன், எலிட்ன்றதுனால நான் சொல்கிறேன். எலிட் அதுக்கு நான் என்ன சொல்கிறேன், திரும்பியும் எலிட்டை போய் நீங்கள் வந்து எலிட்டு அந்த மாதிரி ஆர்குமெண்ட்டுக்குள்ளேயே தயவு செஞ்சு போகாதீங்க. உங்கள் மக்களை கேட்டுக்கிறேன். நீங்கள் டாக் லவர்னு கூட சொல்லிட்டு போங்க. டாக் லவர் வந்து ஏமா இந்த மாதிரிலாம் பண்ணுறீங்க, நீங்கள்லாம் வந்து பைத்தியக்காரங்க, நீங்கள்லாம் வந்து அப்படின்னு அப்படி கூட திட்டிட்டு போங்க தயவு செஞ்சு. அதுவும் என்ன போய் என்னையும் என்ன மாதிரி அதாவது நானாவது வந்து சினிமாவில் நடிக்கிறதுனால எனக்கு வந்து ஒரு வகையான சம்பளம் இருக்குது. டெய்லி லைஃப்பில் வேலை பார்க்குற இந்த எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல, 20,000 25,000 மாத சம்பளம் வாங்கிட்டு இருக்கிறவங்க, 15,000 13,000 வாங்கிட்டு இருக்கிறவங்க அப்படின்னு இந்தியா வந்து பல இந்தியாக்கள் இந்தியாக்குள்ளேயே இருக்குல்ல. அப்படி இருக்கிறவங்கெல்லாம் கூட நீங்கள் வந்து அவங்களெல்லாம் எலிட்னு தயவு செஞ்சு சொல்லாதீங்க. தே ஆர் நாட் எலிட் இன் எனி வே. அதாவது வந்து ஒரு ஆட்டோக்காரன் முந்தானேத்து பேசுகிறேன், அவர் சொல்லார் நான் 7 நாய் பார்த்துக்கிறேங்க அப்படிங்கிறாரு. அவர் எந்த வகையிலங்க எலிட்டு? அவரை வந்து நீங்க எந்த மீடியா மனிதர்கள் இருக்காங்க, லைஃப் மனிதர்கள் இல்ல, மேக்ஸிமம் அவங்க தான் இருக்காங்க. அன்னைக்கு அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்தவங்களே பாருங்களேன். நீங்க அந்த ப்ரொடெஸ்ட்ல வந்து ஏன் என்கிட்ட மீடியா வந்து என்ன கேள்வி கேட்குது? ஏன்னா நான் சினிமா நடிகைன்னு கேட்குது. இன்னொரு 2-3 ஆக்டர்ஸ் வந்திருந்தாங்க, இன்னொரு 2-3 NGO நடத்துகிற அவங்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வந்து அதாவது ஒரு பையன் அங்கே லைனல்னு ஒருத்தர் இருக்காரு. அந்த லைனல் பிரவீனெல்லாம் இது வரைக்கும் மீடியாவில் அவருக்கு பேசவே தெரியாது. நானே ஃபோன் பண்ணால் கூட மேம் சொல்லுங்கள் மேம் அப்படின்னு தான் பேசுவார். அந்தளவுக்கு வந்து ஒரு ஆர்டிகுலேஷன் இல்லாத. இப்போ எனக்கு தைரியமாக இருக்குது, பிகாஸ் நான் பல மீடியாக்களில் சினிமாக்காக நம்ம பேசி நமக்கு ஒரு பழக்கம் இருக்குது மீடியாவில் பேசுறதுக்கு. அன்றைக்கி நாங்கள் மைக்கு கொடுக்குறோம், பாதி பேர் ஐயா எனக்கு வேணாங்க, என்னால் பேச முடியாதுங்க, எனக்கு பயமாக இருக்குங்க அப்படிங்கிறாங்க. அவங்களுக்கு என்னை விடலாம் நாலேஜ் இருக்குது, பட் தே டோன்ட் வாண்ட் டு ஸ்பீக் பிகாஸ் ஃபர்ஸ்ட் ஆஃப் அவங்க பயம், மீடியா முன்னாடி வரத்துக்கு பயம். அவங்களுடைய வீட்டுக்கு திரும்பி போனாங்கன்னா அவங்க குடும்பத்தார் இல்லைன்னா அவங்க கூட இருக்கிறவங்க அந்த ஏரியா மக்கள் என்ன ஏன்னா ஏற்கனவே அவங்க பிரச்சனையில் இருப்பாங்க இந்த நாய்க்கு சாப்பாடு வைக்கிறதுனால. அவங்க ஏதாவது சொல்லிட போகிறாங்களோ, நம்மளும் இந்த ப்ரொடெஸ்ட்டில் கலந்துக்கிட்டோமே அப்படிங்கிற தலையை காட்டாமல் இருக்கிறதுக்காக மீடியா முன்னாடி வராமல் இருந்திருக்கலாம். ஸோ இவங்கெல்லாம் தயவு செஞ்சு நீங்கள் என்ன வேணால் சொல்லி திட்டுங்க. சொல்கிறது எக்ஸ்ட்ரீம் பேட் வேர்டு கூட எனக்கு திட்டுங்க, என்னை எலிட்னு திட்டாதீங்கன்னு நான் சொல்லுவேன். நான் இல்லை எங்கள் எல்லாரையும் எலிட்டுங்கிற வார்த்தையை சொல்லி திட்டாதீங்க. எனக்கு அவங்க ஃபோன் பண்ணுறாங்க, இந்த மாதிரி அம்மா குருவாஞ்சேரியில் நான் வந்து நாய்க்கு சாப்பாடு வைக்கும்போது முள்ளுக்காட்டில் வந்து ஒரு ரேபீஸ் நினைக்கிறேம்மா, ஒரு நாய் வந்து சுற்றிட்டு இருக்குமா, அதை பிடிக்கிறதுக்கு என்னம்மா நான் நம்பர் பண்ணணும் அப்படின்னு தாம்பரத்தில் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு NGOவோட லேடியும் அவங்க சொல்லி விட்றாங்க. அவங்க சொல்லியிருக்காங்க கார்பரேஷனுக்கு ஃபோன் பண்ணுங்க, அந்த கார்பரேஷன் நம்பர் கொடுத்துருக்காங்க. ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க. இன்னைக்கு ஈவினிங் வரைக்கும் எனக்கு தெரிஞ்சு அதுக்கு ரெசல்யூஷன் கிடைக்கல. அந்த நாய் இன்னும் அங்கே தான் இருக்குது. Indigus Photo Durable Exterior Paint with Duro Color Technology. Holidays-nale adu namma GT Holidays da, South India's #1 travel brand. Jayachandran in Adada Audi offer 5 முதல் 70% வரை டிஸ்கவுண்ட்.